நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள், அதுவும் மகாலட்சுமியோட கடாட்சகம் நிறைந்த பொருட்கள். சங்கு, வலமுறி சங்கில் தண்ணி விட்டு பூக்கள் நிரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். அடுத்து கோமதி சக்கரம், ராஜ கோமதி சக்கரம் இருந்தாலும் சரி, மகாராஜ கோமதி சக்கரம் இருந்தாலும் சரி, பூக்களாலேயோ அல்லது பச்சரிசி பரப்பியோ கோமதி சக்கரத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். என்கிட்ட சின்ன கோமதி சக்கரம் இருக்குது. பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். ஒற்றை படையில் எத்தனை கோமதி சக்கரம் வேணுமானாலும் வச்சுக்கலாம். அடுத்தது சோழி, பெரிய சைஸ் சோழியாக 11 இருக்குது. சின்ன சைஸான சோழியும் 11 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மகாலட்சுமி சோழின்னு சொல்லுவாங்க. 8 மகாலட்சுமி கணக்கு வச்சு 8 மகாலட்சுமி சோழி நான் வச்சுருக்கேன். இந்த எல்லா பொருள்லையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறதாக ஐதீகம் இருக்குது. நம்மளுடைய பூஜை வழிபாட்டில் இந்த பொருட்கள் இருந்தால் மகாலட்சுமி இல்லம் தேடி வருவாங்க. அடுத்ததாக வச்சுருக்கக்கூடிய பொருள் சாலக்கிராமம். இந்த சாலக்கிராமத்தில் விஷ்ணு பகவான் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த பொருள் சிகப்பு குன்றின் மணி. இதுலேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. இந்த எல்லா பொருட்களையும் நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு தினம் தினம் வழிபட்டு வரும்போது மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகள் குறையும். நல்ல வேலை கிடைக்கும். பண வாய்ப்புகளுக்கான வழிகள் கிடைக்கும். தீராத கடன்களும் தீரும். செல்வ செழிப்போடு வாழலாம். அதனால் இந்த பூஜை பொருளெல்லாம் கிடைச்சா கண்டிப்பாக பூஜை அறையில் வச்சு தினம் தினம் விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. நம்ம போடுற தீபத்தில் நெய் விட்டு தீபம் போட்டுட்டு வந்தால் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.